அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது எந்த தெய்வத்திற்குரிய நாள், அந்த கிழமையில் எப்படியெல்லாம் அந்த தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு செய்து விரதம் இருந்து வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தீரும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வீடியோவில் ஒரு ஜோதிடரோட ஆடை பார்த்துட்டு நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தங்க அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே அவர் சொல்யூஷன் பார்த்துட்டு அவருக்கு நடந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோன் மூலியமாக என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு ஃபோன் மூலியமாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல விதமான மாற்றங்கள் அவர் கொடுப்பாரு. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லப்பட்டிருப்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான கிழமையாகவும் போற்றப்படுது. பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கிழமையில் தான் மங்களகாரகன் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிழமையாக இருந்துட்டு வருது. வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமையில் தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பாங்க. முருகனுக்கும் அம்மனுக்கும் கூட இந்த கிழமை மிக உகந்த கிழமையாக இருந்துட்டு வருது. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை, பொருட்கள் வாங்குவதில்லை, அதுவும் வழக்கத்தில் ஒன்றாக இருந்துட்டு வருது. உண்மையில் சொல்ல போனால் இந்த கிழமையில் ஒரு மங்களகரமான கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புக்குரிய கிழமையாகவும் இந்த கிழமை இருந்துட்டு வருது. அதாவது செவ்வாய்க்கு மங்களன் பூமி காரகன் என்று மற்றொரு சிறப்பு வாய்ந்த பெயரும் இருக்கு. பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்த நாளில் தொடங்கும் செயல்கள் சுபமாக நிறைவேறும். ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேண்டுங்க. அதே போல தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர். இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றி அடையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குங்க. கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமையில் தான் திருமணம் நடத்துவார்கள். செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினால் நமக்கு பன்மடங்கு நன்மைகள் நடப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பெருமாளின் மனைவியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் கர்ப்பகிரகத்தில் உதித்தவர் தான் செவ்வாய். எனவே செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை புறக்கணிப்பதாக சொல்கிறாங்க. பூமி தாயின் கர்ப்பகிரகத்தில் உதித்தவனும் மின்னலை போன்ற ஒளி கொண்டவனும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியுள்ளவனும் என பெருமை மிக்க மங்களனும் ஆகிய செவ்வாயை போற்றுகின்றனர் என்று பெரியவர்கள் போற்றி வழிபாடு செய்கிறாங்க. பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசையை பெற்றால் வாழ்வில் சிறக்கலாம். சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேரவும் செவ்வாய் வழிபாடு உகந்த வழிபாடாக இருக்குது. செவ்வாய் வருவாய் என்று சொல்வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடமும் வைத்தாலுமே அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிழமையாகவும் செவ்வாய்க்கிழமை இருந்துட்டு வருது. இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சி நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமாதேவிக்கு நம் நன்றி கடன் செலுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்களா? வந்த சண்டையும் விடவும் மாட்டாங்க. இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதகத்தில் செவ்வாயின் பலத்தை பொறுத்தே நீதிபதிகள், இராணுவ தளபதிகள், காவல்துறையினர், பொறியியல் வல்லுநர்கள், அரசியல் தலைவர்களுக்குரிய செல்வாக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரத்தத்திற்கு செவ்வாயே அதிகாரி. இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கு. செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம், உஷ்ணம், கோபத்தில் இருந்து விடுதலையும் பெறலாங்க. மேலும் செவ்வாய்
செவ்வாய்க்கிழமை என்று ஒரு வேகம் உண்டு. செவ்வாய்க்கிழமை அன்று பரிகாரம் செய்தால் அதற்கு பலன்கள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் 9 வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டில் செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கொடுக்கும். மேலும் இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில நீங்களும் மறக்காம விரதம் இருந்து பாருங்க. மேலும் செவ்வாய் தோறும் காலையில குளித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழசாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய ஸ்தோத்திரங்களை பாராயணமும் செய்யலாம். மேலும் மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து வந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது அசைக்க முடியாத உறுதியாகவும் இருந்து கொண்டு வருது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது எந்த தெய்வத்திற்குரிய கிழமை, அந்த கிழமையில் அந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் வழிபாடு செய்வது, அப்படி செய்தால் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நீங்கும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் சதுர்த்தி விரதம் இருப்பவங்களுக்கு தோஷம் நீங்கி திருமண பாக்கியமும் கிடைக்கப்பெறுங்க. மேலும் செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகன் பெற்றவன். செவ்வாய் தோஷத்தினால் பெற்றோர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே போல மாமனார் மாமியாரையும் செவ்வாய் தோஷம் பாதிக்காது. ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் அகங்காரன் கடன் தொல்லையின்றி பூமியையும் செல்வத்தையும் வாகன யோகம் மற்றும் புகழையும் அள்ளி கொடுப்பார். நவகிரகங்களில் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை வலம் வந்து வணங்கினால் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் சிறுவாபுரி முருகனை 9 செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும். சிலர் சொந்த வீட்டையும் வாங்கலாம். 9 செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாட்டுக்கு வரும். சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசமும் நீங்கள் செய்வீங்க. தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த பரிகாரமாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது எந்த கடவுளுக்குரிய நாள், மேலும் அந்த கடவுளை எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.